In this video we are going to see a new lesson, carbon and its compound. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தா ஒரு புது லெசன் யூனிட் 11 carbon and its compounds. கார்பனும் அதோட காம்பவுண்ட்ஸ் என்னென்ன இத பத்தி பார்க்க போறோம். So first of all carbon என்ன சார் இந்த லெசன்ல நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம். So learning objectives என்னன்னு பார்த்தா important of organic compound. Organic compound என்ன அதோட physical properties என்ன chemical properties என்ன and then அதோட uses என்னங்கறத பத்தி பார்ப்போம். Then functional group னா என்ன அது ஏன் organic compound நம்ம யூஸ் பண்றோம் and then ஒரு ரெண்டு compound ஓட preparation properties ethanol and ethanoic acid preparation properties பார்ப்போம் and then composition and preparation of soap and detergent நம்ம வீட்ல யூஸ் பண்றோம்ல சோப்பு அது எப்படி work அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கறத பத்தி பார்ப்போம் and then soap எல்லாம் எப்படி prepare பண்றாங்கங்கறது எல்லாத்தையுமே பத்தி நாம பார்க்க போறோம் so இதான் இதோட objective so first of all இந்த லெசனோட ஒரு introduction என்னப்பா இந்த ஏன் கார்பன் இந்த லெசனை பத்தி நான் இம்பார்ட்டன்ட்டா படிக்கணும் பார்த்தா because without carbon no life கார்பன் இல்லாம நம்மளோட லைஃப்ங்கிறது சுத்தமா இல்லவே இல்ல எப்படி சார் சொல்றீங்கன்னு பார்த்தா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து நாம போட்டுக்கிற சட்டை வரைக்கும் போட்டுக்கிற சட்டை நம்ம மேல இருக்க ஸ்கின் சோ A to Z எல்லாமே என்ன இருக்குன்னு பார்த்தா கார்பன்ங்கற ஒரு காம்பவுண்ட்ங்கிறது நமக்கு இருந்திருக்கு அந்த இத பத்தி நீங்க கார்பனை பத்தி லோயர் கிளாஸ்ல இதல படிச்சிருப்போம் ஃபியூவல்னா என்னங்கறது அதெல்லாம் பத்தி சோ இப்போ அதை விட கொஞ்சம் நாம என்ன பண்ணனும் அட்வான்ஸா பார்க்க போறோம் சோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களே என்னன்னா நம்ம டெய்லி லைஃப் என்னன்னால நாம யூஸ் பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் காலையில எந்திரச்சு காபி ஆர் டீ ஆர் மில்க் ஏதோ குடிக்கிறோம் சோ நாம என்ன பண்றோம் sugar add பண்றோம் சோ அங்க கார்பன் இருக்கு தென் அதுக்கு அடுத்து நாம சாப்பிடுறோம் சாப்பாடு கார்போஹைட்ரேட் அதுல கார்பன் இருக்கு சோ இதே போல A to Z thing எல்லாத்துலயுமே என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த கார்பன்ங்கற ஒரு விஷயம் இருக்குப்பா சோ இந்த கார்பன்ங்கற ஒரு விஷயம் இல்லாம நம்ம லைஃபை நம்ம சர்வைவல் பண்ண முடியவே முடியாதுப்பா ஓகே சோ ஏன் சார் இந்த கார்பனை பத்தி நாம படிக்கணும் ஏன் கார்பனுக்கு இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு நேச்சர் இருக்கு ஏன் கார்பன் அவ்வளவு பெரிய ஒரு குரூப்பான்னு பார்த்தா எஸ் the carbon have such a certain unique character certain special characteristics இங்கிறது இருக்குப்பா சோ அதுல ஃபர்ஸ்ட் characteristics என்னன்னு பார்க்க போறோம்னு பார்த்தா கேட்டயானிசேஷன் கேட்டயானிசேஷன் தமிழ்ல சொல்லலாம் பலபடியாக்கல் ஆர் சங்கிலி உருவாகுதல்னு சொல்லுவாங்க கேட்டயானிசேஷன் இஸ் நதிங் பட் செயின் ஃபார்மிங் டெண்டன்சி சோ மத்த எந்த குரூப் மேக்ஸिमम இருக்கு ஆனா எல்லாத்தையும் விட அதிகமான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்க குரூப் எதுன்னு பார்த்தோம்னா அந்த கேட்டயானிசேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்க ஒரே குரூப் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம கார்பன் காம்பவுண்ட் அது என்ன சார் கேட்டயானிசேஷன் என்னன்னு பார்த்தா ஒரு கார்பன் இன்னொரு கார்பன் கூட அடுத்த கார்பன் கூட என்ன பண்ணா they are make a long chain so this property is called cationization so cationization is nothing but chain forming tendency okay ba and அடுத்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு டெட்ராவேலன்சி என்ன வேலன்சி டெட்ரா ஒரே டைம்ல நாலு பேர் கூட என்ன பண்ண முடியும்னா அதனால பாண்டிங்ல இன்வால்வ் ஆக முடியும் so that is called tetravalency carbon 1 2 3 4 H methane சிம்பிளா சொல்லலாம் CH4 மீத்தேன்ங்கற குரூப் நமக்கு என்ன பண்ணா ஃபார்ம் ஆகும்பா சோ அது என்ன சார் டெட்ராவேலன்சினா என்னன்னு பார்த்தா when a carbon have 4 electrons in their valence அதோட வேலன்ஸ்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்தா 4 எலக்ட்ரான்ஸ்ங்க இருக்கும் bonding and multiple bonding அது என்ன சார் மல்டிபிள் பாண்டிங் பார்த்தா ஒரு கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் இருக்கும் சோ அது அல்கேன்னு சொல்லுவோம் கார்பன் have a double bond இருக்கும் அத அல்கீன் சொல்லுவோம் கார்பன் having triple bond ன்னு சொல்லுவோம் சோ இது அல்கைன் சோ இது மூணுத்தமே பத்தி நம்ம ரொம்ப டெப்தா பார்க்க போறோம் சோ இருக்குது எல்லாமே கார்பன் தான் ஆனா பாண்டிங் பாருங்க சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் ன்னு சொல்லி they have a 3 type of bond itself and அடுத்து பாருங்க like it combine with itself or other element இந்த குரூப் என்ன பண்ணனும் பார்த்தா இதே குரூப் கூட அதாவது இந்த இதே கார்பன் கூட சேரலாம் அப்படி இல்லனா என்ன பண்ணனும்னா என்ன பண்ணனும் பார்த்தா அடுத்த குரூப் கூட அதாவது ஹைட்ரஜன் கூட ஆக்ஸிஜன் கூட நைட்ரஜன் கூட சல்ஃபர் கூட என்ன பண்ணா சேர்ந்து நிறைய காம்பவுண்ட ஃபார்ம் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் கூட சேர்ந்து ஃபார்ம் பண்ணுது CH4 மீத்தேன் இது ஹைட்ரஜன் கூட ஆக்ஸிஜன் கூட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஃபார்ம் பண்ணும் சோ அடுத்து அப்புறம் நைட்ரஜன் கூட சேர்ந்து CN சயனைட்ங்கற குரூப் ஃபார்ம் பண்ணும் சல்ஃபர் கூட சேர்ந்து CS2 கார்பன் டை சல்ஃபைடுங்கற சோ நிறைய குரூப் என்ன பண்ணும் பார்த்தா they are make itself and hence form a large number of compound so all this compound are made by a covalent bond இது ஒரு 1 mark question பா so maximum so the organic compound la இந்த carbon compound la என்ன மாதிரியான bondல இருக்குன்னு பார்த்தா covalent compound it's a book inside 1 mark இதெல்லாம் தான் டெஸ்ட்ல கேட்போம் சோ ஒழுங்கா மார்க் பண்ணிக்கோங்க covalent compound so அப்ப கார்பனோட ஸ்பெஷல் கேரக்டர் யூனிக் நேச்சர் என்னன்னு பார்த்தா கேட்டயானிசேஷன்
tetravalency, multiple bond, enable to combine with itself or other element like hydrogen, oxygen, nitrogen itself. இது ஒரு 2 mark question. Write the unique character of carbon. Write the unique character of an carbon. So இது book inside question mark பண்ணிக்கோங்க. Okay. So இது அப்படிலாம் இருந்தா அந்த காம்பவுண்ட் நம்ம என்னன்னு சொல்றோம் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே, so next we are going to see a general characteristics of organic compound. இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ஆர்கானிக் காம்பவுண்டோட general characteristics என்னென்ன? Organic compounds have everything is the world has a unique character. Similarly organic compound also unique in their characters, some of them. So அது நிறைய character இருக்கு, பட் இருந்தாலும் ஒரு சில character இங்க நாம பார்க்க போறோம். So first one, organic compound have a high molecular weight and a complex in structure. இந்த organic compound ஒரு higher molecular mass. For example, இப்போ இதுக்கு mass கண்டுபிடிக்க போறோம் C6 H12O6. ஸோ இப்போ இது நம்ம என்ன பண்ணுறோம், கிராம் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சோன்னா அதிகமாகவே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன், இதுக்கும் கண்டுபிடிக்கும். ஸோ மாஸ் என்ன பண்ணியிருக்கோம், அதிகமாகவே இருக்கும். அண்ட் தே ஆர் மோஸ்ட்லி இன்சாலிபிள் இன் வாட்டர் பட் சாலிபிள் இன் ஆர்கானிக் சால்வன்ட் சச் அஸ் ஈத்தர், கார்பன் டெட்ராக்ளோரைட் அண்ட் டொலுவின். ஓகேவா? ஸோ அது என்ன சார் இன்சாலிபிள்? ஒன்றும் இல்லைப்பா, கார்பன் வேறு எதையோ பெருசாக நினச்சிட்டு இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரணமான ஒரு அடுப்பு கறி. ஸோ அந்த அடுப்பு கறியை தூளாக்கி தண்ணியில் போட்டோம்னா கரையுமா? கரையாது. கரையிறதுனா என்னது, அந்த நம்ம ஆட் பண்ணுற சொல்யூட்டு சால்வன்ட் கூட கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகி தெரிஞ்சிருக்கணும். ஆனால் நம்ம இதே கறி எடுத்து போட்டோம்னா என்ன பண்ணாது, மிக்ஸ் ஆகவே ஆகாது. ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் இன்சாலிபிள் இன் வாட்டர் பட் சாலிபிள் இன் ஆர்கானிக் சால்வன்ட். ஆனால் இது என்ன பண்ணால் ஆர்கானிக் சால்வெண்ட்டில் கரையும். ஈத்தரில், கார்பன் டெட்ராக்ளோரைடில், டொலுவின்ங்கிற இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணால் டிசால்வ் ஆகும். தேர்ட் திங், தே ஆர் ஹைலி இன்ஃப்ளேமபிள் இன் நேச்சர். இன்ஃப்ளேமபிள்னா என்னென்னு பார்த்தோம்னா கொழுந்து விட்டு எரியிறது. நம்ம நார்மலாக ஒரு விளக்கு எரியறதுக்கும் இல்லை நிறைய கற்பூரத்தை ஒன்றா வச்சு எரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். சரிங்களா? ஸோ நார்மலாக ஒரு விளக்கு எரிஞ்சுன்னா லைட்டாக ஒரு ஃப்ளேம் வரும். இதுவே ஒரு நிறைய கற்பூரத்தை ஒன்றா வச்சு நம்ம கொடுத்தோம்னா என்ன பண்ணுவோம், ஃப்ளேம் அதிகமாக ஒரு கரும் புகையோட போகும். ஸோ அதை இன்ஃப்ளேமபிள்னு சொல்லுவோம். ஸோ ஆர்கானிக், தேர்ட் திங், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் லெஸ் ரியாக்டிவ் கம்பேர்ட் டு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். ஹென்ஸ் த ரியாக்ஷன் இன்வால்விங் ஆர்கானிக் காம்பவுண்ட் மே ப்ரொசீட் ஸ்லோயர் ரேட். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பார்த்தோன்னா ரொம்ப சீக்கிரமாக ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். பட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணு பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் என்ன பண்ணால் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். அந்த ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா இதில் இருக்க இதோட ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கிற அந்த செயின் ஹையர் மெம்பர் குரூப், இது மாஸ் எல்லாமே இதுக்கு அதிகம். இந்த மாதிரியான ஒரு சில ரீசன்ஸ்னால தான். தென் நெக்ஸ்ட் திங், மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் கோவேலண்ட் பாண்ட் இன் நேச்சர். அது என்ன சார் கோவேலண்ட் பாண்ட்? கோவேலண்ட் இஸ் நத்திங் பட் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட் எல்லாமே என்ன மாதிரி பாண்டை ஃபார்ம் பண்ணும், கோவேலண்ட் பாண்ட். ஆல்ரெடியே இது புக் இன் சைட் 1 மார்க்னு சொல்லியிருக்கேன். தே ஆர் ஹேவ் அ லோ melting and boiling point when compared to inorganic compound. Inorganic compare பண்ணும்போது melting and boiling pointங்கிறது கம்மியா இருக்கும். They exhibit the phenomenon of isomerism in which a single molecular formula represents a several organic compound that in their physical and chemical properties. Sir, அது என்ன சார் இந்த டேர்ம் புதுசா இருக்கே, isomerism. Iso means same, merismனா different structures. ஒன்றும் இல்லைப்பா. ஸோ இப்போ ஒரு காம்பவுண்ட் பாருங்களேன், C4H10O. C4H10Oங்கிறது ஒரு காம்பவுண்டு. C4H10O. ஸோ அப்போ நான் இது ஃபார்முலா ஒன்று தான், இதான் ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா. நான் இப்போ இதுலேருந்து என்ன பண்ண போறேன்னா 2 காம்பவுண்ட் புதுசாக எழுத போகிறேன். CH3 CH2OH. அடுத்தது CH3O CH3. சாரி மாற்றி சொல்லிட்டேன். C2H6O மாற்றி போட்டேன்ப்பா, சாரிப்பா. CH3O CH3 then CH3 CH2OH. ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், இந்த ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா இஸ் C2H6O. C2H6O. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, இந்த எக்ஸிபிட் த phenomenon of isomerism in which a single molecular formula represents several compounds. So C2H6O is a single compound. But the general molecular formula represent a 2 group. இது என்ன பண்ணா 2 காம்பவுண்ட் அது என்ன பண்ண போறா ரெப்ரசன்ட் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட்ல பாருங்க, அங்க எத்தனை கார்பன் இருக்கணும், 2 கார்பன், 1 2. ஸோ 2 கார்பன் கரெக்ட். கீழேயும் 2 கார்பன் கரெக்ட். ஹைட்ரஜன் பாருங்க 6,
3 plus 3 6 கரெக்டா பேலன்ஸ். இங்க 3 plus 2 5 5 plus 1 6 இங்கேயும் பேலன்ஸ். ஆக்சிஜன் இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ ஆனால் பாருங்களேன் ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா சேம் தான், ஆனால் கிடைக்கிற காம்பவுண்ட் என்ன பண்ணுது டிஃப்ரெண்டான காம்பவுண்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ தட் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு ஐசோமெரிசம். என்னன்னு சொல்கிறோம் ஐசோமெரிசம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோம்னா வீட்டில் ட்வின்ஸ் இருப்பாங்க. ஸோ ட்வின்ஸ்னா எப்படின்னு பார்த்தோன்னா ஒரே கருவில் உருவான 2 பேர் ஓகேவா. ஸோ அவங்க 2 பேரோட அந்த குணாதிசயங்கள் ஒரு சிலரோட கேரக்டர் என்ன பண்ணு பார்த்தோன்னா மாறி இருக்கும். ஆனால் வெளியில் பார்க்கும்போது 2 பேரோட அப்பியரன்ஸும் ஒரே மாதிரியான ஹைட்டில் இருப்பாங்க, வெயிட் ஒரே மாதிரி ஹைட் இருப்பாங்க, அந்த ஃபேஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களோட கேரக்டருங்கிறது ஒரு சில விஷயத்தில் மாறும். ஸோ அதே போல தான். ஸோ ஆனால் அவங்க 2 பேரோட ஜீன் என்னன்னு பார்த்தோன்னா சேம் ஜீன் தான். அவனுக்கு என்ன பேட்டர்ன் இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான பேட்டர்ன் தான் இவனுக்கு இருந்திருக்கும். ஏன்னா 2 பேருமே ஒரே மேல் அண்ட் ஃபீமேல்லேருந்து உருவானவங்க தான், கிட்டத்தட்ட பேட்டர்ன் ஒன்றா இருக்கும். ஆனால் அவங்களோட ஐடென்டிக்கல் கேரக்டருங்கிறது இட் ஷுட் பி டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ இந்த பையனுக்கு ஒரு சாப்பாடு பிடிக்குன்னா அந்த பையனுக்கு அந்த சாப்பாடு பிடிக்காது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் ஐசோமெரிசம். ஸோ ஐசோமெரிசம் இஸ் நத்திங் பட் எஸ் காம்பவுண்ட் ஹேவ் அ சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஸோ இந்த phenomenon the molecular formula represents several organic compound but they are different physical and chemical properties. அதோட physical and chemical propertiesங்கிறது டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அதான் ஐசோமெரிசம்னு சொல்கிறோம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் ஐசோமெரிசம்ங்கிறது ஒரு 2 மார்க் கொஸ்டின். நான் போட்ட எக்ஸாம்பிளையும் மார்க் பண்ணிக்கோங்க. தென் தேர்ட் ஒன் they are volatile in nature. they are volatile in nature. ஸோ இது என்ன பண்ணு பார்த்தோன்னா காற்றுல ரொம்ப சீக்கிரமாக கலந்துரும். ஸோ பெட்டர் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுற சானிடைசர். நம்ம என்ன பண்ணுறோம் சானிடைசர் போட்டு நல்லா கையை ரப் பண்ணுறோம் இல்லையா. ஸோ போட்ட வித்தின் செகண்ட் என்ன பண்ணோம் சானிடைசருங்கிறது காஞ்சி போயிடும். ஏன்னா சானிடைசரில் என்ன எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தோன்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இருக்கும். ஸோ அது என்ன ஆகும்னா ஈஸியாக அட்மாஸ்பியர் கூட கலந்துரும், காற்றுல கலந்துரும். தென் லாஸ்ட் ஒன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் இன் அ லேபரட்டரி. இதை நம்ம எங்கேயும் ப்ரிப்பேர் பண்ண முடியும், லேபரட்டரியும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நேச்சுரலாகவும் என்ன பண்ணால் இது கிடைக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான 4 மார்க் கொஸ்டின். ரைட் த ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 இந்த 9 பாயிண்ட்ஸையும் பார்த்துக்கோங்க. முக்கியமான 4 மார்க் கொஸ்டின். புக் இன்சைட் 4 மார்க் கொஸ்டின். ஓகே தென் ஓகே. ஸோ அடுத்து பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம், ஆர்கானிக் காம்பவுண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன். வாட் இஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்? தெர் ஆர் மில்லியன்ஸ் நிறைய காம்பனன்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன் அதை நம்ம எந்த கேரக்டர் இதை நம்ம பிரிக்க முடியுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது மேக்ஸிமம் இந்த ஆர்கானிக் காம்பவுண்டை எப்படி தான் பிரித்தாங்கன்னு ஃபஸ்ட் எப்படி பிரித்தாங்கன்னு பார்த்தா இன் earlier days chemist recognized the compound having a similar structure and features have identical chemical properties. So began to classify the compound based on common structural arrangement. இது எதை பேஸ் பண்ணி பிரிச்சாங்கன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் திங்கில் அதோட வடிவங்களை பொறுத்து என்ன பண்ணாங்கன்னா கிளாஸிஃபை பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்டை ஃபஸ்ட் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா organic compound classified into 2 types. They are acyclic compound or open chain compound. Acyclic compound or open chain compound. Then another classification cyclic compound or closed chain compound. One acyclic no, இன்னொன்று cyclic compound என்ன பண்றாங்கன்னா classify பண்றாங்க. acyclic or open chainங்கிறது ஒண்ணுல end இல்லாம போயிட்டே இருக்கும். அப்படியே ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிட்டே இருக்கும் கண்டினியூஸா அடுத்து கார்பன் என்ன பண்ணிட்டே இருக்க போது போயிட்டே இருக்க போது. there is no end. அது end இருக்கும் ஒரு இடத்தோட முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து ஆனா அதுக்கு என்ன பண்ணா ஒரு திரும்ப அது ஸ்டார்டிங் ஆன பிளேஸுக்கு வரப்போறது கிடையாது. அடுத்து சைக்ளிக் மீன் ஹேவ் அ க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர். இது என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தோன்னா ஹேவ் அ க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர். இங்கே என்ன இருக்கும் அந்த காம்பவுண்டோட இது என்ன இருக்குன்னா க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ ஏசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின். ஏசைக்ளிக்னா நீண்டு போயிட்டே இருக்கு, ஓப்பனாக எங்கேயும் க்ளோஸ் இல்லாமல் ஓப்பனாக போயிட்டே இருக்க போகுது. தென் சைக்ளிக் ஆர் க்ளோஸ்டுனா தேர் ஹேவ் அ க்ளோஸ், அது அந்த ரிங்கு ஒரு இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஏசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட். ஏசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ். Acyclic or open chain compound, these are the compound in which the carbon atoms are linked in a linear pattern. Their carbon is linked in a linear pattern to form chain. I recommend solid linear la enna pannirukkom chain form pannum. If all the carbon atoms in the chain are connected by a single bond, the compound is called saturated hydrocarbon. So இங்க பாருங்களே கார்பன் அடுத்த கார்பன். So இந்த ரெண்டு கார்பனுக்கு இடையில single bond, இது dash hyphen சொல்ல கூடாது, it is called bond. என்னன்னு சொல்லணும் bond. So ரெண்டு கார்பனுக்கு இடையில single bond இருந்துச்சுனா it is called saturated
saturated hydrocarbon. என்னன்னு சொல்றோம்? Saturated hydrocarbon. Then if one or more double or triple bond exist between a carbon atom, the compound is said to be a unsaturated. For example, carbon, another carbon have a double bond, or carbon have a triple bond. என்னன்னு சொல்லிடுவோம்னா unsaturation. So கார்பனுக்கும் இடையில single bond இருந்தா it is called saturated. Saturation means single bond between two carbon. இதுவே ரெண்டு கார்பனுக்கு இடையில டபுளோ ட்ரிபிளோ இருந்துச்சுன்னா it is called unsaturated. கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க, ப்ரோபீனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அந்த இருக்கிற 3 கார்பனுக்கு இடையில என்ன பாண்ட் தான் இருக்கு? சிங்கிள் பாண்ட். So saturated. இங்க பாருங்க, இங்க இருக்குது எல்லாமே டபுள் பாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்சாச்சுரேஷன். ஸோ அப்போ நான் கொஸ்டின் என்ன பண்ணுவேன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸை கொடுத்துட்டு இது சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா தாங்க கேட்பேன், பார்த்துக்கோ. ஸோ கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது சேச்சுரேட்டட். அப்படி இல்லை அந்த காம்பவுண்டில் ஒரு சிங்கிள் பாண்டும் ஒரு டபுள் பாண்ட் இருந்தாலும் அன்சாச்சுரேஷன் தான். ஒரு டவுட் வரும், சார் ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கு ஒரு டபுள் பாண்ட் இருக்கு சார், அப்போ சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா? இட் இஸ் ஆல்சோ ஏ அன்சாச்சுரேட்டட் தான். ஓகே, இந்த நெக்ஸ்ட் பார்க்க போறது அடுத்து. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ சேச்சுரேஷன் பார்த்துட்டோம். சேச்சுரேட்டட் மீன் காம்பவுண்ட் கண்டெயின் கார்பன் சிங்கிள் பாண்ட், அன்சாச்சுரேட்டட் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும். ஸோ அடுத்து பார்க்க போகிறது சைக்ளிக் காம்பவுண்ட். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? சைக்ளிக் காம்பவுண்ட். So cyclic compound definition பார்க்க போறோம். So organic compound in which a chain of carbon atom is closed or cyclic. அந்த கார்பனுக்கு இடையில க்ளோஸா இருக்கணும். எப்படி இருக்கணும்? க்ளோஸ். அந்த ரிங்ல எங்கேயும் ஓபன் இல்லாம கம்ப்ளீட்டா என்ன பண்ணிருக்கணும்? க்ளோஸா இருக்கணும். சோ கீழே எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ இங்க என்ன பண்ணுங்க? ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கு, இங்க பார்க்கிறது ஒரு ரிங் க்ளோஸா இருக்கு, கீழே பார்த்தா என்ன பண்ணிருக்கு? ரிங் க்ளோஸா இருக்கு. So that is called a cyclic structure. And சொல்றோம் cyclic structure. If the chain contain only one carbon atom, such compound are called carbocyclic. என்னன்னு சொல்றோம்? கார்போசைக்ளிக். ஒன்றும் இல்லைப்பா, அந்த ரிங்கில் வெறும் கார்பனும் ஹைட்ரஜன் மட்டும் இருந்துச்சுன்னா a ring have only carbon and hydrogen. It is called homocyclic. என்னன்னு சொல்றோம்? homocyclic or carbocyclic. homocyclic or carbocyclic. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பாருங்களேன். ஸோ இப்போ இந்த ரிங்கை பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ஒரே தான். ஸோ இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் பாருங்க, CH2 1 2 3 4 4 CH2 குரூப் இருக்கு. ஸோ வேற ஏதாவது இங்கே டிஃப்ரெண்டா இருக்கா? இல்லை. ஸோ அப்போ அது கார்போசைக்ளிக் காம்பவுண்ட். அப்படி இல்லைன்னா if the chain contain carbon other atom like oxygen, nitrogen, sulfur, these compounds are called heterocyclic compound. அது என்னன்னு சொல்லிடுவாங்க? heterocyclic compound. For example, if the compound have oxygen or nitrogen or sulfur இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லிடுறாங்க? அதை heterocyclic compound. என்னன்னு சொல்றாங்க? heterocyclic compound. ஸோ இங்க பாருங்க, இங்க கார்பன் ஹைட்ரஜன் இருக்கு, ஆனால் அது கூட இங்க ஒரே ஒரு ஆக்சிஜன் பிரசண்டா இருக்கு. என்ன இருக்கு? ஒரு ஆக்சிஜன் பிரசண்டா இருக்கு. ஸோ இட் இஸ் கால்டு heterocyclic compound. என்னன்னு சொல்றாங்க? heterocyclic compound. சரிங்களா? ஸோ அந்த இருக்கிற செயின்ல இந்த மாதிரி வெறும் கோடு மட்டும் போட்டிருக்காங்க சார்னு சொல்லிடக்கூடாது. இந்த ஒரு எட்ஜுமே என்னன்னு பார்த்தோன்னா கார்பன் குரூப். ஸோ அப்போ அங்கே வெறும் அந்த மாதிரி வெறும் லைன் மட்டும் போட்டு கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒரு எட்ஜும், அதாவது 2 லைன் ஒன்றா ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அந்த பிளேஸ்ல எல்லாம் கார்பன் இருக்கிறதா அர்த்தம். இங்கே போட்டு காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இப்போ அந்த ஒரு ஜங்ஷன்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா கார்பன் இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்படி அங்கே அது மட்டும் இருந்துச்சுன்னா அது ஹோமோசைக்ளிக். அப்படி இல்லை அது கூட O or N or S இது மூணுல ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்கப்பா. ஓகே. So homocyclic பார்த்தோம். heterocyclic. homocyclic mean a cycle is made up of only a hydrocarbon. அது என்ன மட்டும் இருக்கணும்? ஹைட்ரோகார்பன் மட்டும் இருந்துச்சுன்னா homocyclic. அப்படி இல்லாம நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் இது மூணு இருந்துச்சுன்னா it is called heterocyclic. alicyclic compound contain one or more carbocyclic ring which are made up of saturated or unsaturated. Whereas a aromatic compound contain one or more benzene ring contain alternate double bonds. So ஒன்னுல அடுத்து பார்க்க போறது aromatic or aliphatic. இத பத்தி நம்ம உள்ள ரொம்ப டெப்தாவே பார்ப்போம். பட் இருந்தாலும் இப்போ இங்க தெரிஞ்சுப்போம். அந்த ரிங்குக்குள்ள delocalized electrons. So அது அப்படி இருந்துச்சுன்னா அது aromatic compound னு சொல்றாங்க. அப்படி இல்லனா அது alicyclic compounds தான்ப்பா. ஓகே. So cyclic compoundல ரெண்டு இருந்துச்சு. ஒன்னு carbocyclic, இன்னொன்னு heterocyclic compound. So இப்போ carbocyclic பத்தி பார்த்துட்டோம். compound only have
a carbon chain. So அதை நம்ம என்னன்னு சொல்லிடுவோம் carbocyclic groupனு. இதில் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா அதை heterocyclic groupனு நம்ம சொல்லிடலாம்ப்பா. ஓகே, ஸோ கார்போசைக்ளிக்கை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணாங்க. ஒன்று அலிசைக்ளிக் காம்பவுண்ட், இன்னொன்று aromatic compound. Aromatic compound mean a closed ring have delocalized pi electron. அது கூட என்ன பண்ணால் சுற்றி வரத்துக்கு பை எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதை அதை நம்ம aromatic compound. எக்ஸாம்பிள் பென்சின் அப்படி இல்லாமல் வெறும் ரிங்கு மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு அதை அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம்ப்பா.